தமிழ் சினிமாவின் டாப் 5 நடிகர்களில் ஒருவரான நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கினார். இந்நிலையில் தாவேக தலைவர் விஜய் அவரது பெற்றோர் கட்சியினர் முன்னிலையில் உறுதிமொழியேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தி கொடிப்பாடலை வெளியிட்டார். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் உள்ள கொடியின் பின்னணியில் 2 போர் யானைகளும் வாகை மலரும் இடம்பெற்றுள்ளன. தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என்கிற கொடி பாடல் வெளியாகியுள்ளது. கொடி பாடலில் 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது என்கிற வரிகள் இடம்பெற்றுள்ளது. இப்பாடல் வரிகள் நடிகராக இருந்து முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்களை குறிக்கிறதா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் அன்னைக்கே சொன்னோமே இது ஆழப்போற தமிழன் கொடி போன்ற வரிகள் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாடல் ஒளிபரப்பப்பட்ட போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கண் கலங்கினார். பாடல் வெளியீட்டிற்கு பின்பு மேடையில் பேசிய தாவேக தலைவர் விஜய், இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்காக உயர்வுக்காக உழைப்போம் என்று கூறியுள்ளார். மேலும் கொள்கைகள், செயல் திட்டங்கள் என்ன என அறிவிக்கும் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிக்கு பின்னால் இருக்கும் வரலாற்றை தெரிவிப்பதாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார்.